நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படிக்கலன்னா அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு கூட பயமா இல்ல. ஆனா இப்ப லட்டு என்ன சொல்ல போறான்னு நினைச்சாலே பயமா இருக்கே. பாஸ் ஒரு நிமிஷம் சொல்லு. லட்டுவை பாத்தீங்களா? டேய் என்ன நக்கலா? என்ன பாஸ் கோச்சிக்கிறீங்க? நான் ஒன்னும் தப்பாலாம் கேட்கலையே. லட்டுவை பாத்தீங்களான்னு தானே கேட்டேன். பார்த்தேன். எங்க பாஸ்? வர வழியில ஸ்வீட் கல்ல. பாஸ் நக்கல் பண்ணாதீங்க. நான் அந்த லட்டுவையா கேக்குறேன். வேற எந்த லட்டு கேக்குற? திருப்பதி லட்டு மாதிரி நல்லா சைஸா இருப்பாளே என் வித்யாச்சலம், அவ்வளவுதான் கேட்டேன் பாஸ். கொஞ்சம் கிட்ட வாயேன். சொல்லுங்க பாஸ். வித்யா எங்கன்னு கேட்க வேண்டியதானே? அதை விட்டு லட்டு எங்க பூந்தி எங்கன்னு கேட்டுருக்க? பட நமக்கு நேரம் சரியில்லை. இவன் கிட்டலாம் ஆடி வாங்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா இருக்காது. பாண்டியன் உயிர் நண்பன். ஆனா ஆட்டையை போட்டானா என்ன பண்றது? ஐயோ, நீங்க கேட்ட கேள்விக்கலாம் டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்களே, அப்ப என் ஹார்ட்ல பாண்டி பாண்டின்னு லப்பு டப்புன்னு அடிச்சிச்சு. நீ என்ன ரொம்ப புகழ்ற, எனக்கு வெக்கமா வருது. இதனால உங்க டேலண்ட நான் புரிஞ்சுக்கவே இல்லை. உங்க முகம் வேணா கருப்பா இருக்கலாம், ஆனா உங்க மூளை ரொம்ப பயங்கரமானது. என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. நம்ப முடியலனா வாசனைகர்ல போய் ட்ரீட்மெண்ட் பாடுறா. டேய் உனக்கு எனக்கு பேச்சலடா துரோகி. லட்டு என்னம்மா இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? லவ் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அப்படிதான். அப்ப நம்மளோட லவ் காதல்னு வரப்போ படிப்பு ரொம்ப முக்கியம் சிவாஜி. என் பிள்ளைங்க ஒரு படிக்காதவன அப்பான்னு சொல்ல கூச்சப்படுவாங்க. அதை நான் செய்ய விரும்பல. லட்டு அவன் மூஞ்ச பாருமா, தீஞ்ச கரிச்சட்டி மாதிரி இருக்கான். கருப்புனா கருப்பு, அப்படி ஒரு கருப்புமா. நம்ம சூப்பர் ஸ்டார் கூட கருப்பு தான். எனக்கு பாண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் தான் தெரியறான். டேய் என் கையிலேயே சாப்பிட்டு எனக்கே துரோகம் பண்றியாடா துரோகி. ஏய் இங்க வர்றா, சும்மா தொணன்னு பேசிட்டு இருக்காத. இது நான் எடுத்த முடிவு இல்லடா, என் லட்டு எடுத்த முடிவு. இல்ல, இவளை பத்தி எனக்கு தெரியும். இவ ஒண்ணும் தெரியாத குழந்தை. இவளை நீ ஏமாத்திட்ட. இல்லடா. டேய் பாண்டி நீ பேசாத, நான் பேசிக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நியாயம் வேணும். நேத்து வரைக்கும் நம்ம பண்ண லவ் எங்க? இங்க பாரு சிவாஜி, குழந்தை மாதிரி பேசாத. உன்ன மாதிரி படிப்பறிவு இல்லாத ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட நான் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டா. அப்ப என்னோட காதல் அது செத்து போச்சு. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலியே, சிறு பழிதாங்க கூடலியே. ஊருக்கு முன்னே குறை சொன்ன பின்னே தடுமாறும் விண்ணே தாங்காது மண்ணே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான். ஆனா இவனை மாத்த வேற வழி தெரியலையே. அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போறான். என்னால தாங்க முடியல வித்யா, நான் வரேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா,
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால். நிறுத்துறா. என்ன போட்டி போட்டு நடிக்கிறியா? சங்கல மிதிச்சிருவேன். பாஸ் உங்களுக்கு ஃபீலிங் எனக்கும் ஃபீலிங், அதுக்காக 2 பேருக்கு தனித்தனியா சீன் பண்ணா நல்லாவா இருக்கும்? அதான் இந்த சீன்லயே நானும் ஃபீல் பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன். பார்க்க போனா உங்களை விட எனக்கு தான் பாஸ் நிறைய ஃபீலிங். ஏண்டா உன்னாலையும் சமைச்சு எழுத முடியாது, என்னாலையும் சமைச்சு எழுத முடியாது. 2 பேருக்கு ஒரே ஃபீலிங் தானடா. அதனடா உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபீலிங்? என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்தினாரா? அதை பண்ணியிருந்தா கூட தாங்கி இருப்பனே. இது அதை விட பெருசு பாஸ். அதை விட பெருசா? அப்படின்னா ஃபீலிங். ஒருவேளை சோத்தை கட் பண்ணிட்டாங்களா? சோறு போடலன்னா உடம்புக்கு தான் பாஸ் பிரச்சனை. ஆனா இப்ப என் உயிருக்கே பிரச்சனை பாஸ். ஏய் சொல்றது நேரா சொல்லு. இப்படி போட்டி வச்சு பேசுற வேலை வச்சுக்கிறாத, அப்புறம் ஆட்டி ஆட்டி நடிச்சு போடுவேன். நான் செமஸ்டர் எழுத முடியாதுன்றதுனால என் லவர் ஆளை மாத்திட்டு பாத்தீங்களா? இதை கேட்டா உங்களுக்கே அவ்வளவு ஷாக் ஆகுது. டேய் டேய் டேய், நான் அதுக்கு சாக்காளடா. உனக்கு கூட லவ் இருக்காளடா? எப்படிடா எப்படிடா அந்த அதிசயம் நடந்துச்சு? யாரா அந்த துரதிர்ஷ்டசாலி? லட்டு பாஸ். யாரு? நம்ம லட்டா? நம்ம லட்டு இல்ல பாஸ், ஏன் லட்டு. இப்பதான் பாஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க காதல் காவியத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா இது அதுக்குள்ள முடியும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. டேய் டேய் டேய், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. இனிமேல உன்னை உலகத்துல எந்த பொண்ணு லவ் பண்ணாதடா. என்னடா பண்ண போற? அதை நினைச்சாதான் பாஸ் எனக்கு அழுகலியா வருது. டேய் டேய் டேய், தயவு செய்து அழுகாரா. தமிழ்நாட்டு மக்களால தாங்க முடியாது. லட்டு ஆள மாத்திரான்னு சொன்னேலடா. அவன் யாரா? வாடா அவன் அடிச்சு ஆள காலி பண்ணிடலாம். தேவர் உங்களால அது முடியாது. ஏன்டா? அது யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க பாஸ். யாரா? சக்தியா? இல்ல பாஸ், நம்ம பாண்டி பாஸ். பாண்டியா? ஐயோ எனக்கு மறுபடியும் தலை சுத்துதுடா. ஐயோ ராமா, என்னால இதை நம்பவே முடியலையே. டேய் எப்படா அந்த மூஞ்சி ஒரு ஆளா மதிச்சு ஒரு பொண்ணு லவ் பண்றா? இப்ப சொல்லுங்க பாஸ், யாருக்கு ரொம்ப வருத்தம்? எனக்கு தானே. நாயே செமஸ்டர் வாக்குல அதை விட்டு லவ் போச்சு ஃபீல் பண்ணிக்கிறியா? இதுல யார் ஃபீலிங் பெருசுன்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிருக்க? பிளட்டி ராஸ்கல், உடனே தூக்கி போட்டு சங்கிலே மிதிக்கணும்டா. பாஸ் இன்னில இருந்து நீங்களும் நானும் ஒரே கட்சி பாஸ். ஏண்டா இதுக்கும் கட்சியாடா? நாடு தாங்காதடா. நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பாட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல, பாடத்தான் தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேத்து இந்த 2 பேஜ் படிச்சேன். இன்னைக்கு என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி படிச்சு பார்ப்போம். அகார்டிங் டு தி மெக்கானிக்கல் கிராஃபிக்ஸ். என்னடா பண்ற? மாப்ள பார்த்தா தெரியல, படிச்சுக்கிருக்கேன்டா. அது என்னமோ தெரியல மாப்ள, இந்த கொஸ்டின் செஷன்ல பாஸ் ஆனதுல இருந்து ஏதாச்சும் படிச்சு பெருசா சாதிக்கணும்னு வெறியா இருக்கு மாப்ள. அதனாலதான் புக்ல இருக்க பேஜ் நம்பர் விடாம படிச்சுக்கிருக்கேன். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளு மாப்ள, தாராளமா நான் கிளியர் பண்றேன். டேய் படிக்கிறது நல்ல விஷயம் தான்டா. அதுக்காக பக்கத்து கிளாஸ் புக்கியா படிப்ப? ஐயோ படிப்பறிவு என் கண்ணை மறைச்சிருச்சு மாப்ள. நாளையில இருந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருக்கணும். முதல்ல இந்த புக்கை எடுத்த இடத்துல வச்சிடணும், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. என்ன மாப்ள இங்க பொண்ணுங்களா உட்காந்துருக்கு மாப்ள. இங்கே உட்காந்து நாம படிக்கலாம்டா. நீ வேணா போய் உட்காரு, நாங்க உட்கார்றோம். சித்தரா பிறக்க வேண்டியவன்லாம் சக்தியா பிறந்துட்டான். ஏன்டா மாப்ள என்ன அங்கேயே தனியா விட்டுட்டு தர்மடி வாங்க வைக்கலான்னு பாக்குறியா? ஏன்டா நீயும் வாழ மாட்டேங்கிற, எங்களையும் வாழ விட மாட்டேங்கிற? செக் வாய மூடு. நீ பாஸ் ஆன விஷயத்த மாமாக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? ஏன் மாப்ள நான் என்ன செமஸ்டர் எக்ஸாம்லயா பாஸ் ஆனேன்? கொஸ்டின் செஷன்ல தானே பாஸ் ஆனேன். அதான் எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். நீ வேணா ஒரு ஃபோன் பண்ணி நான் எக்ஸாம் எழுதலாம்னு அவர்கிட்ட சொல்றியா? நானும் அவருக்கு சொல்லணும்னு தான்டா நினைச்சேன். ஆனா சிவாஜியை பத்தி கேட்டா நான் என்னடா சொல்றது? அதான்டா அப்படியே விட்டுட்டேன்.
டேய் எங்கடா அவன் காலையில இருந்து ஆளே காணோம். கிளாஸ் கூட வராம எங்கடா போனா? மாப்பிள காலையில என் கூட வரும்போது வயிறு சரியில்லைன்னு சொன்னா மாப்பிள. ஒருவேளை லீவை போட்டு ரூமுக்கு போயிருப்பானோ. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல. குட் கேர்ள்ஸ் பை. டேய் டேய் அது சிவாஜி மாதிரி இல்ல? ஐயோ ஆமா மாப்பிள அவன மாதிரிதான் இருக்கு. வா என்னன்னு போய் பாப்போம். டேய் என்னடாச்சு? ஏன்டா அழுதுட்டு இருக்க? டேய் கேக்குறேன்ல என்னடாச்சு? பாண்டி வேற உனக்கு வயிறு வலின்னு சொன்னா அதனால சொல்லுவான்டா. வயிறு வலின்னு மட்டும் இல்ல, நான் செத்துட்டேன்னு ஊர் ஃபுல்லா போய் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டினாலும் ஒட்டுவான்டா. ஏன்னா என் மேல அவனுக்கு அவ்வளவு வெறுப்புடா. டேய் ஏன்டா ஒரு சாதாரண விஷயத்துக்கு இப்படிலாம் கோவப்படுற? எதுடா சாதாரண விஷயம்? உனக்கே தெரியும் நான் வித்யாவை எவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்னு. இந்த விஷயம் அவனுக்கும் தெரியும்டா. ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என் கூடவே இருந்துகிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான் தெரியுமாடா? ஏய் சிவாஜி அதெல்லாம். டேய் நீ எல்லாம் பேசவே பேசாதடா. நான் உன் கூட சுத்தும் போது என்னை எத்தனை வாட்டி திட்டிருப்ப அடிச்சிருப்ப. ஆனா நீ என் ஃப்ரெண்டு இருந்தா நானும் எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு உன் கூடவே பைத்தியக்கார மாதிரி சுத்தி இருக்கேன்டா. ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு வச்ச பத்தி ஆப்பு. டேய் நீ என்னைய தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. நடந்தது என்ன உனக்கு தெரியுமா? ஐயோ அப்புறம் வித்யாப்பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருமே. வேணாம் பாண்டி. இன்னும் என்னடா தெரியணும்? நீ தான் என் வித்யா கூட நெருக்கமா உட்காந்து பேசுறத நான் பார்த்தனே. டேய் அவன் விளையாட்டுக்கு ஏதாவது பண்ணிருப்பான். என்னடா விளையாட்டுக்கு பண்றது? உங்களுக்கு எப்படி என் கஷ்டம் புரியும்? எனக்கும் கொஞ்சம் நஞ்சம் சூடு சோறு நல்லா இருக்கு. போங்கடா. டேய் 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 உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா? அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன்டா அதுவும் அவனுக்கு போய் துரோகம் பண்ண? எப்படா தோணுச்சு உனக்கு? டேய் மாப்ள நீயுமாடா என்ன சந்தேகப்படுற? டேய் அவன் என்ன உனக்கு மட்டுமாடா ஃப்ரெண்டு? எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு தான்டா. அவன் மேல உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கும் கொஞ்சம் இருக்குடா. அதனாலதான் நானும் வித்யாவுமா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். அவன் பாக்குற இடத்துல எல்லாம் போய் லவ் பண்ற மாதிரி சுத்தணும். அப்படியாச்சும் நம்ம ஃபெயில் ஆனனாலதான் வித்யா நம்மள வெறுக்கிறான்னு நினைச்சு அவன் ஃபீல் பண்ணி படிப்பான்னு நினைச்சோண்டா. மத்தபடி நான் அவனுக்கு எந்த துரோகமும் நினைக்கலடா மாப்ள. சாரிடா, உன்னதான் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ சொல்றதாண்டா கரெக்ட். அவனை இப்படி செஞ்சுதான் படிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கரஸ் கிட்ட இவனுக்காக போய் பேசுவோம். வா போலாம். சரிடா மாப்ள. என்னப்பா ஏதாவது வேணுமா? ஒன்றும் இல்லைப்பா, நீ படி. ம். சரவணா, பா எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னியப்பா, ஃபீஸ் கட்டிட்டியா? அது கட்டிட்டேன்ப்பா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட பணம் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுப்பா, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரவணா, என்னப்பா சொல்லுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காத. அதெல்லாம் நினைக்க மாட்டேன்ப்பா, தயங்காமல் சொல்லுங்க. உனக்கே நல்லா தெரியும்பா, ஊர்ல இருக்கவங்கலாம் உன்னை காலேஜில் சேர்க்குறப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இவனுக்கெல்லாம் எதுக்கு படிப்புன்னு கேலி பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா நீ எப்படியும் படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆயிடுவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா என்னப்பா ஆனா நான் படிச்சு இன்ஜினியர் ஆக மாட்டேன்னு பயப்படுறீங்களா? சேச்சே, நான் அப்படிலாம் நினைக்கலப்பா. இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த மாதிரி ஆயிடுமோன்னு கவலையா இருக்கு. நீங்கள் இதே நினச்சி கவலைப்படாதீங்கப்பா. இனிமேல் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் எதிர்த்து நின்று சமாளிப்பேனே தவிர காலேஜ் விட்டு நிற்க மாட்டேன், படிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. இப்ப தாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி சரவணா, வெளியே யாரோ கூப்பிடுறாங்க. யாராவது சமோசா வைக்கிறவனா இருக்கும்பா. தம்பி மறுபடியும் அதே குரல் தான் கேட்குது. போய் சம்சா வேண்டாம்னு சொல்லிட்டு வா. ம் சரிப்பா. சமோசா வேணும். அண்ணே நீங்களா? ஏன்பா வேற யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தியா? என்னடா சம்சாக்காரன் அனுப்பிச்சிட்டியா? பா சமோசா வைக்கிறது இல்லப்பா, நம்ம முருகன். வாங்க சார். உட்காருங்க. டேய் என்னடா நடக்குது இங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க வெளிய இருந்து கூப்பிடும்போது யாரோ சம்சாக்காரங்கன்னு சொன்னா, ஆனா உங்களை பார்த்தா அப்படியே தான் இருக்கீங்க. ஏன்டா என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? இந்த அப்படி மட்டும் இல்லைண்ணே, வேற மாதிரியும் தெரியுது. ஏன்டா அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் விளையாண்டோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. சார் நான் ஏன் சார் தப்பா நினைச்சுக்க போறேன்? எங்க காலேஜ்ல பசங்க இதை விட கொடூரமா கலாய்ப்பானுங்க.
அத கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் ஒண்ணும் இல்ல சார். அண்ணே எங்க அப்பா இது மாதிரி வாய் விட்டு சிரிச்சு நான் பார்த்ததே இல்லைண்ணே. இன்னைக்கு உங்களால தான் சிரிக்கிறாரு. டேய் போதும்டா, இது உனக்கே ரொம்ப ஓவரா தெரியல. சாரி சார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே படுத்த படுக்கையா இருக்க போறீங்க? நீங்க மாத்திரை மருந்தை சாப்பிட்றத விட பிசியோதெரபிஸ்ட் சொன்ன மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணா குணமாயிடும் சார். அது எங்க பண்றாங்கன்னு சொல்லுங்கண்ணே, நான் அப்பாவை கூட்டு போறேன். எனக்கு அட்ரஸ் சரியா தெரியல, வேணா விசாரிச்சு சொல்றேன். இல்ல டாக்டரே வந்து வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரான்னு கேட்குறேன். நீங்க சொல்ற வைத்தியத்தால எனக்கு குணமாகுமா என்னன்னு தெரியல. ஆனா இப்படியே படுத்திருக்குது எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. எந்த வேலையும் செய்ய முடியாம போகுமோன்னு கவலையா இருக்கு. நான் எழுந்து நடக்க நினைச்சாலே எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வேண்டாம் ஏதாவது ஆயிடும்னு சொல்லி என்னை எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. ஏண்டா சரவணா, படிச்ச நீயே இப்படி பண்ணலாமா? ஏண்டா இவரை வெளியே எங்கேயாவது கூட்டு போய் ஏதாவது பண்ணாதானடா நம்மளால நடக்க முடியும்னு ஒரு தைரியம் வரும். இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படிடா? நீங்க சொல்றது கரெக்ட்ண்ணே. நான் அப்பாவை எப்படி வெளியில கூட்டு போறது? இதான் உன் பிரச்சனையா? நான் உங்க அப்பாவுக்கு வீல் சேர் வாங்கி தரேன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளையில இருந்து வீல் சேர்லயே போய் தெருமுனையில இருக்கிற டீ கடையில டீ குடிச்சிட்டே பேப்பர் படிக்கலாம். அப்படின்னா எங்க அப்பாவை வீல் சேர்ல தான் தள்ளிட்டு போக முடியும்னு சொல்றீங்களா? டேய் நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா. எங்க அப்பாவுக்கு வீல் சேர்லாம் தேவையில்லை. எங்க அப்பா கண்டிப்பா எழுந்து நடப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. நீ உங்க அப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு கண்டிப்பா அவர் எழுந்து நடப்பாருடா. அண்ணே இதுனா தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கண்ணே. டேய் நீ உங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்தினால தான்டா அப்படி சொன்னேன். நான் ஏன்டா தப்பா நினைச்சுக்க போறேன்? சார் நான் வரேன் சார். வாங்க சார். வரேன் சரவணா. சரிண்ணே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க பாஸ். வர்றேன். டேய் சிவாஜி, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப சிறுசு. என்ன பாஸ் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை நாக்க புடிங்கி சாகுற மாதிரி நான் எவ்வளவு திட்டிருக்கேன். காரி மூஞ்சிலே துப்பிருக்கேன். மனசுக்குள்ள அசிங்கமா நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப பாரு, நம்ம 2 பேரும் உயிர் நண்பனாயிட்டான். விடு நண்பா, எதுக்கு முடிஞ்சதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு? அப்படி இல்லடா, உன்னையெல்லாம் நான் ஒரு ஆளாவே நினைச்சது கிடையாது. குட்டி போட்ட பன்னிக்கு சீட்டை கொடுத்துட்டாங்களே நினைச்சிருக்கேன். அட விடுங்க பாஸ். டேய் உன் பெருந்தன்மை எனக்கு தெரியாம போச்சடா. நீ எல்லாம் பாக்குறதுக்கு அடி வாங்கின பழைய பித்தளை சொம்புமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள தங்கமா இருந்திருக்கேடா. டேய் உனக்கெல்லாம் சூடு சொன்னே கிடையாதாடா? ஏண்டா இதுக்கு சிரிப்பாடா? நண்பா அது அப்படி இல்ல, நீ என்ன வெளிப்படையா திட்டுவ, ஆனா நான் அப்படி கிடையாது. உன்னை மனசுக்குள்ளேயே பச்சை பச்சையா சிவப்பு சிவப்பா மஞ்சளா திட்டுவேன். ஏண்டா பச்சை பச்சையா கேள்விப்பட்டிருக்கேன். அதனடா சிவப்பு மஞ்சள்? எங்க சாம்பிளுக்கு 2 திட்டு திட்டிக்காம பாப்பா. வேணாடா, எதுக்கு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு? சும்மா தமாசு தானே, பரவாயில்ல திட்டு. திட்டுறா. உங்க அப்பா இருக்கானே. டேய் அப்பாடா, அப்பா பத்தி பேசாரா? டேய் அம்மா 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 பாவம்டா, சொன்னா கேளுடா, வேணாம்டா. உங்க அக்கா இருக்காளே, உங்க அக்கா. டேய் இங்க பாருடா. டேய் எங்க அக்காக்கெல்லாம் கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, சொன்னா கேளுடா. டேய் உங்க பாட்டி இருக்காளா? டேய் பாட்டிடா, கிளவிடா. டேய் பாட்டி செத்து பல வருஷம் ஆகுதுடா. பங்காளியா? டேய் அவங்கள பத்தி இதெல்லாம் தேவையில்லாம பேசுற. வேணாம்டா. ஸ்டாப். சாரி பாஸ். உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா. நீ கிரேட். சப்பா எல்லாத்தையும் சிரிச்சுக்க. இந்த புகையெல்லாம் என்ன சேராது, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸை தான் சேரும். அவங்க இல்லைன்னா இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குன்றதே எனக்கு தெரியாது. ஏண்டா சக்தி குடியாட எப்படி பேசுவான்? சேச்சே அவெல்லாம் வைரண்டா. சேட்டு கடையில வச்சா கூட காசு கொடுப்பாங்க. ஆமாண்டா, நம்ம கார்த்தி, அசோக், அப்பு, காத்தாடி, பாண்டி. டேய் அவன் பேரை என் முன்னாடி சொல்லாத. சாரிடா. இல்லடா, இவங்க எல்லாம் நமக்கு கிடைச்சது நம்ம செஞ்ச, நம்ம எங்க செஞ்சோம், நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். கண்டிப்பாடா. நான்லாம் இந்த காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு சென்னைனால என்னன்னு தெரியாது. இவ்வளவு ஏன் சக்திலாம் இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்து படிச்சிருக்கவே முடியாதுடா. உண்மைடா. கார்த்திலாம் எனக்கா எவ்வளவோ பண்ணிருக்கேன். அதெல்லாம் இல்லைன்னு வையி, என் வாய்க்கெல்லாம் நான் ஏரியாவுக்கு மரண அடி வாங்கியிருப்பேன். Hey darling.
ஆனா சில துரோகிங்களும் இருக்காங்க. ஐயோ டேய் பெரியரா நீ திடீர்னு டாபிக்க மாத்துற. ரைட்டு. சொல்லுமா. ஆமா நான் கேண்டீன் போலாம் தான் வந்தேன். என்னது என்ன பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையா? ஓ நோ, இதோ இதோ இப்ப வந்துட்டேடா செல்லம். வந்துடுறேன் 2 minutes. செய் கர்மம்.